வணக்கம். ஸோ குரூப் 1 மெயின்ஸ் பிவைக்யூ அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். கடைசியாக முடிஞ்ச குரூப் 1லேருந்து கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பாலிட்டி 10 மார்க் பார்த்தோமா, அதோட கண்டினியூஷன் இதுவும் 10 மார்க் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ 10 மார்க்னா 150 வேர்ட்ஸ் நீங்கள் எழுதினாலே போதும். ஸோ டு தி ஷார்ட் அதே நேரத்தில் என்ன தேவைங்கிற ஃபேக்டை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இந்தியாவில் புதுமைகளை உருவாக்கும் சுதந்திரம் அரசியலமைப்பு நெறிமுறைகளால் எவ்வாறு ஆதரிக்கப்படுகிறது என்பதை விளக்குக. அதாவது ஃப்ரீடம் டு இனோவேட் இன் இந்தியா இஸ் சப்போர்ட்டட் பை த கான்ஸ்டியூஷனல் எத்தோஸ் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ புதுமைகள். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பாலிட்டியில் கேட்டிருக்கு. அதாவது புதுமைகளை உருவாக்க வந்து நம்மளோட அரசியலமைப்பு நெறிமுறைகள் வந்து எப்படி ஆதரிக்கிறது அப்படின்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நம்ம வந்து எழுதணும். அதுதான் வந்து இந்த கொஸ்டினோட மெயின் பாடியே அதுதான் நம்ம எழுதணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரோடக்ஷன் வந்து என்ன கொடுக்குறோன்னா, த ஃப்ரீடம் டு இனோவேட். ஓகே, ஃப்ரீடம் டு ஸ்பீச், ஃப்ரீடம் டு ஓட், அந்த மாதிரி வந்து ஃப்ரீடம் டு இனோவேட் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கான இஸ் நாட் எக்ஸ்பிளிக்ட்லி மென்ஷன்ட் பட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த கோர் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். ஓகேவா? நேரடியாக வந்து அந்த அதாவது புதுமையை சொல்கிறதுக்கான அந்த சுதந்திரம் வந்து டைரெக்டாக இல்லை, நேரடியாக எங்கேயும் குறிப்பிடலை கான்ஸ்டியூஷனில், அரசியலமைப்பில். பட் வந்து இந்த சுதந்திரம், சமத்துவம், நீதி, இதுக்குள்ளே வந்து அதை வந்து அடிப்படையாக வச்சு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன வந்து இங்கே முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி, ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்ல வருது, ஃப்ரீடம் டு ரினோவேட் பற்றி பேசுறது தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? முதல்ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எங்கெல்லாம் ஃப்ரீடம் டு ரினோவேட் பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஏல பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது எனேபிள்ஸ் ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், ரிசர்ச், கிரிட்டிசிசம் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்னு தானே நம்ம நினைப்போம். அப்போனா அங்கேயும் ஒரு இனோவேஷனுங்கிற விஷயம் வந்துடுது. எப்படி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், ஓகேவா, ரிசர்ச், கிரிட்டிசிசம் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் டிபேட்டை பற்றி நம்ம பேசலாம். அப்போனா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் சயின்டிஃபிக் டிபேட் பற்றி பேசும்போது அங்கே இனோவேஷனுங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ ஸ்டார்ட் அப் ஐடியாஸை பற்றி பேசலாம். ஸோ அப்போனா இங்கே என்ன பார்க்கணும், ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஏ. ஸோ இதுதான் வந்து முதல் ஆர்டிக்கல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஜி பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன், ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். ஸோ அப்போனா நம்மளுக்கு என்ன ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து இது பண்ணலாம், இல்லை கமர்ஷியலைசேஷன் ஆஃப் இனோவேஷனை வந்து கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக் ஸ்டார்ட் அப், இனோவேஷன் எக்கோசிஸ்டம்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து வருது இல்லை எக்ஸாம்பிளாக. அதாவது தொழில் சுதந்திரம், ஒரு தொழிலை தொடங்கிறதுக்கு, ஒரு தொழில் ஏதாவது தொடங்குறோன்னா அதுக்கும் இனோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கணும். ஸோ ஜஸ்ட் லைக் தானே தொடங்க முடியாது இல்லையா? ஏதாவது இனோவேட்டிவ் ஐடியாஸ் பண்ணி அப்போ தான் வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்கு டிமாண்ட் இருக்கும், ஸோ நல்ல க்ரோத்தும் இருக்கும். ஸோ அப்போனா வந்து அங்கேயும் இனோவேஷனுங்கிற ஒரு விஷயம் வருது. அப்போது இங்கே ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஜி ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி பேசுகிறதுனால ஸோ அதுவுமே வந்து இனோவேஷன் இதில் வந்தது. ஓகேவா? அடுத்தது ஆர்டிக்கல் 21 பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியை பற்றி பேசுது. ஓகே, இங்கே வந்து என்ன பேசுகிறாங்கன்னா எக்ஸ்பெண்டட் டு இன்க்ளூட் டிக்னிட்டி, ப்ரைவசி. ஓகேவா? ப்ரைவசின்னு பார்க்கும்போது இந்த புட்டஸ்வாமி கேஸ் பற்றி கூட நீங்கள் வந்து எக்ஸாம்பிளில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி ரொம்ப ஃபேமஸான கேசஸ் இருக்குது, லேண்ட்மார்க் கேசஸ், அது மென்ஷன் பண்ணலாம். பட் இங்கே நம்ம இனோவேஷன் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதோட டெஃபினேஷன் எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லணும்னா க்ரியேட்டிவிட்டி. அப்போனா நம்மளுக்கு என்ன இருக்குது, ரைட் டு க்ரியேட்டிவிட்டியும் இருக்குது ஆர்டிகல் 21ல். ஓகே, ஸோ அப்போனா நம்மள ப்ரொடெக்ட்ஸ் டிஜிட்டல் டேட்டா அண்ட் இன்டெலெக்சுவல் ஃப்ரீடமை வந்து ஆர்டிகல் 21ங்கிறது ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஆர்டிகல் 14. ஓகே, ஸோ ஈக்குவலிட்டி பிஃபோர் லா, அதாவது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது, நான் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இன் ஆக்சஸ் டு இனோவேஷன் கேஸில். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆக்சஸ் டு எஜுகேஷன், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், எல்லாருக்குமே ஈக்குவல் ஆக்சஸ்க்கு. ஸோ இவங்களுக்கு தர முடியாது, இவங்களுக்கு தான் ஈக்குவல் ஆக்சஸ், இவங்க மட்டும் தான் இனோவேட் பண்ணணும், அப்படி ஏதாவது இருக்கா? கிடையாது. அப்போனா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஓகே, சம வாய்ப்பு வந்து ஆர்டிக்கல் 14 வந்து கொடுக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து என்னென்ன பார்த்தோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தோம். ஆஸ் எ வந்து அடிப்படை உரிமைகளில் வந்து என்ன மாதிரி இனோவேஷனுக்கு தேவையான ஆர்டிக்கல் 19 பற்றி சொல்லுது, ஆர்டிக்கல் 21 பற்றி பேசணும், ஆர்டிக்கல் 14 பற்றி பேசணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி, அடிப்படை கடமைகளில் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 51
ஏ கிளாஸ் ஹெச். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா சயின்டிஃபிக் டெம்பரை பற்றி பேசுது. நம்ம என்ன இன்னோவேஷன் பற்றி பேசுகிறோம். அப்போ கண்டிப்பாக ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே ஸ்ட்ரைக் அவுட் ஆகிறதே ஆர்டிகல் 51A தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் முதல்ல. இது இல்லாமல் இன்னும் சில ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ அதை தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ டியூ டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரீஃபார்ம்ஸ் வந்து என்னது ஆர்டிகல் 51A வந்து நம்மளுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கு, அந்த கடமையாக கொடுத்துருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? ஒவ்வொரு சிட்டிசனோட கடமை சயின்டிஃபிக் டெம்பருங்கிறது. அப்போ இங்கே இனோவேஷனுங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ ப்ரொமோட்ஸ் கொஸ்டினிங் அண்ட் இனோவேஷன் மைண்ட் செட்டை வந்து நம்மளுக்கு கொண்டு வருது. ஸோ அறிவியல் மனப்பாங்கு வளர்த்தல் வந்து இங்கே கொண்டு வருது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பற்றி பேசுது. ஓகேவா? டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா மாநில கொள்கை வழிகாட்டிகள். அதாவது ஆர்டிகல் 38ல் பார்த்தீங்கன்னா இட் ப்ரொமோட்ஸ் சோஷியல் ஆர்டர் ஃபார் வெல்ஃபேர். ஓகேவா? சோஷியல் ஆர்டர் இல்லை வெல்ஃபேர் ஆர்டிகல் 38 சொல்லுது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட கடமை இதில் எப்படிலாம் வருது இனோவேஷன். இதில் ஆர்டிகல் 38 சொல்லலாம், ஆர்டிகல் 39 கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி வந்து சொல்லலாம். எதனாலனா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ப்ரிவெண்ட், ஒரே இடத்துல வந்து வெல்த் இது அக்யூமுலேட் ஆகாமல் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அப்போ என்னவோ ஆட்டோமேட்டிக்காக இனோவேஷனுங்கிறது வந்துடும். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 41 அண்ட் 43. ஓகேவா? ரைட் டு ஒர்க் சப்போர்ட் லைவ்லிஹுட் இனோவேஷன்ஸ். ஓகேவா? ரைட் டு ஒர்க்கும் அதே மாதிரி சப்போர்ட் லைவ்லிஹுட் இனோவேஷன்ஸ் வந்து இது பண்ணுறதும். அடுத்தது ஆர்டிக்கல் வந்து 45 பார்த்தீங்கன்னா இயர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த இயர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் கொடுத்தா, ஒரு எஜுகேஷன் கொடுத்தா தானே இனோவேஷனுங்கிற விஷயமே வரும். அப்போது அதுதானே ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார் க்ரியேட்டிவிட்டி. ஸோ அப்போ வந்து இங்கே என்னென்ன ஆர்டிகல்ஸ் வருது டிபிஎஸ்பி கீழே ஆர்டிகல் 38, 39, 41 அண்ட் 43. ஓகேவா? ஆர்டிகல் 45. ஸோ இதெல்லாம் என்ன என்கரேஜ் பண்ணுதுன்னா ஸ்டேட்டை வந்து டு பில்ட் இனோவேஷன் எக்கோசிஸ்டமை பில்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அதாவது ரிசர்ச், ரீஃபண்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கண்டிப்பாக ஒரு ஸ்டேட் ப்ரொவைட் பண்ணாதான் இனோவேஷனுங்கிறது அங்கே வளரும். ஓகே. அடுத்ததாக வந்து லிவிங் அண்ட் எவால்விங் கான்ஸ்டியூஷன்ஸ், மாற்றம் அடையும் அரசியலமைப்பில் பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்ததான் ரைட் டு ப்ரைவசி அண்டர் ஆர்டிகல் 21. ஓகேவா? ஜுடிஷரி வந்து இன்டர்ப்ட் பண்ணி டைனமிக்கலி வந்து ஒருத்தவங்களுக்கு அந்த அவங்களோட உரிமையை வாங்கி தர முடியும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அப்ளைஸ் டாக்ட்ரைன் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி டு ப்ரொடெக்ட் இனோவேஷன் ஃப்ரம் ஆர்பிட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் நியூ டொமைன்ஸ், லைக் புது டொமைன்ஸும் சப்போர்ட் பண்ணணும். ஓகே. எந்த மாதிரி இப்போது பார்த்தீங்கன்னா எது இருக்குது ட்ரெண்டிங்கில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டிஜிட்டல் பப்ளிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இது டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதில் தான் வந்து ஆக்சுவலாக இப்போ இருக்குது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் கான்ஸ்டியூஷன் தான். ஓகே. ஸோ கன்க்ளூஷன் பற்றி எழுதும்போது த கான்ஸ்டியூஷன் கிரியேட்ஸ் ஏ கம்ப்ரென்சிவ் ஃப்ரேம்வொர்க் எனேபிளிங் இனோவேஷன்ஸ், பேலன்சிங் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் வித் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் ரெகுலேஷன் பேஸ் பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து கான்ஸ்டியூஷன் என்ன கொடுக்குது நம்மளுக்கு, அதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை இனோவேஷனுக்காக கொடுக்குதுன்னு பார்க்குறோம். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாமின் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ இன் த இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக 250 வேர்ட்ஸில் எழுதுகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி பார்க்கும்போது இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுக்குறோம், ஜுடிஷியல் ரிவ்யூ எதை ரெஃபர் பண்ணுது, பவர் ஆஃப் கோர்ட்ஸ் டு எக்ஸாமின் த கான்ஸ்டியூஷனாலிட்டி ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? ஜுடிஷியல் ரிவ்யூனா முதல்ல டெஃபினேஷன் எழுதணும் இன்ட்ரடக்ஷனில், அதுதான் கொடுக்க போகிறோம். ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது என்னது, நீதித்துறை மறுபரிசீலனை என்பது வந்து ஒரு அரசியலமைப்போட உயர்வை உறுதி செய்யும் முக்கிய அதிகாரம்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸாமின் த கான்ஸ்டியூஷன் என்ன மாதிரி கான்ஸ்டியூஷன் எதில் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், கான்ஸ்டியூஷனல் ஆக்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே பார்க்குது. இது பார்த்துட்டு அந்த ரிவ்யூவில் வந்து இஃப் இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க, அது அந்த ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க அப்படி லெஜிஸ்லேட்டிவ் இதுலனா அது வந்து இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு பட்டதுன்னா உடனே ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. அது வந்து என்னென்னு டிக்ளேர் பண்ணுவாங்க, நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணுவாங்க, என்ஷூரிங் த சுப்ரீமேசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேவா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பேசிஸ், அரசியலமைப்பு அடிப்படையில் ஜுடிஷியல் ரிவ்யூ. நம்மளுக்கு டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன, ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டமில் அதோட ஃபங்க்ஷனிங் பற்றி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ முதல்ல வந்து கான்ஸ்டியூஷனல் பேசிஸில் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, டேரெக்டாக எங்கேயும் மென்ஷன் பண்ணல. பட் ஜுடிஷியல் டிரைவ் வந்து எந்த ஆர்டிக்கல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 13 பார்த்தீங்கன்னா, லா வயலேட்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் வாய்ட். ஓகேவா, என்ன மாதிரி லாஸ் வயலேட்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் வாய்டுன்றாங்க. ஸோ ஆர்டிகல் 32, ஓகேவா, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். ஓகே, சுப்ரீம் கோர்ட் ரிட்ஸை பேஸ் பண்ணி லாஸ் வயலேட்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் வாய்டு. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 32 வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். ஸோ ஆர்டிகல் 13, ஆர்டிகல் 32, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 226. ஸோ ஹைகோர்ட் ரிட் ஜுடிஃபிகேஷன் பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த ஆர்டிகல் 226, ஸோ ஹைகோர்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ பேசிஸில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 131லேருந்து 136. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஒரிஜினல் அண்ட் அப்ளைட் ஜுடிஃபிகேஷன் பற்றி இது சொல்லுது. அடுத்தது ஆர்டிகல் 246 அண்ட் 7th ஷெடியூல். இதுவுமே பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸை பற்றி பேசுது, யூனியன் அண்ட் ஸ்டேட். ஸோ இது இந்த எல்லா ஆர்டிக்கலுமே என்ன சொல்லுதுன்னா ஜுடிஷியல் ரிவ்யூவை வந்து டிரைவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது எல்லா ஆர்டிக்கலுமே என்ஷூஸ் ரூல் ஆஃப் லா அண்ட் கான்ஸ்டியூஷனல் சுப்ரீமசியை வந்து பேசு. ஓகே, ஸோ பேசிக் டாக்ட்ரைன், ஓகேவா, பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன் அப்படின்னு ஒன்று வந்து வந்திருக்கோம். என்ன கேஸில் பார்த்தீங்கன்னா கேஷவநந்தா பாரதி கேஸ். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், 1973. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து ஆர்டிகல் 368, பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ணுற ஆர்டிக்கல் என்ன, ஆர்டிகல் 368 கேன் அமெண்ட் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனை அவங்க அமெண்ட் பண்ணலாம், பட் கெனாட் டெஸ்ட்ராய் இட்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர். அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ இட் செல்ஃப் இஸ் ஏ பார்ட் ஆஃப் திஸ் டாக்ட்ரைன். ஸோ இந்த டாக்ட்ரைன் கீழே வருதுன்னா ஜுடிஷியல் ரிவ்யூவே இந்த பார்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கீ எலிமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ என்னென்ன இதெல்லாம் இதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனோட சுப்ரீமசி, செக்குலரிசம், ஃபெடரலிசம், ரூல் ஆஃப் லா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ இதெல்லாம் பேசிக் எலமெண்ட்ஸ், இந்த பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிற இதில் வந்து வரும். ஸோ இது எல்லாமே வந்து இன்கேஸ் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, ஏதாவது ஒரு லா கொண்டு வராங்க லெஜிஸ்லேட்டிவ் இதில் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, இந்த இதில் வரல, பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த லா வந்து வாய்டு அப்படின்னு சொல்லிட்டு இது டிக்ளேர் பண்ணலாம் பை யூஸிங் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேவா, ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது ப்ரொடெக்ட்ஸ் கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் ஆர்பிட்ரரி அமெண்ட்மெண்ட்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிவ்யூ, ஜுடிஷியல் ரிவ்யூலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா 3 டிவிஷன்ஸாக பிரிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிவ்யூ, அதாவது வேலிடிட்டி ஆஃப் லா, ஒரு லா கொண்டு வராங்க, அது வேலிடேட்டாக இல்லையா அப்படிங்கிறது, அதாவது லா யார் கொண்டு வருவாங்க, பார்லிமெண்ட் கொண்டு வருவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வருவாங்க, அது வேலிடிட்டியாக இல்லைன்னு சொல்கிறது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரிவ்யூ, அதாவது ஒரு லீகலிட்டி, ரீசனபிள் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸை வந்து பற்றி டிசைட் பண்ணுறதும் ஜுடிஷியல் ரிவ்யூ தான். அடுத்தது வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ரிவ்யூ. ஸோ இது என்ன பண்ணணும்னா இட் என்ஷூர்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் டூ நாட் வயலேட் பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பேசிக் ஸ்ட்ரக்சர்னு, ஸோ 368 ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி அமெண்ட் பண்ணலாம் பார்லிமெண்ட், பட் கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்ல, ஏதாவது லைக் வந்து ஃபெடரலிசம், செக்குலரிசம், சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ரூல் ஆஃப் லா, இது இந்த மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சரை எதுவுமே வந்து வயலேட் பண்ணிடக்கூடாது. பண்ணிடுச்சுன்னா அது வந்து இன்வேலிடுன்னு இது பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ மெயின்டைன்ஸ் என்ன பண்ணுது ஜுடிஷியல் ரிவ்யூ, செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், இதுதான் அதோட வேலை. ஸோ இந்தியா வெஸ் யூஎஸ் இது ஒரு ஜஸ்ட் அடிஷ்னல் பாயிண்ட் தான். இந்தியாவில் என்ன ஃபாலோ பண்ணுறோம், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, ஆர்டிகல் 21. ஓகேவா, யூஎஸ்ஏ வந்து என்ன பண்ணுது, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணுது. இதில் இப்போ இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு ஃபேமஸான கேசஸும் மென்ஷன் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா மேனகா காந்தி கேஸ் வந்து இந்த இந்தியன் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா ஆர்டிகல் 21 டு இன்க்ளூட் ஃபேர், ஜஸ்ட் அண்ட் ரீசனபிள் ப்ரொசீஜர்ஸை பற்றி பேசியிருக்கோம். ஓகேவா, ஸோ இது வந்து ஜஸ்ட் அடிஷ்னல் பாயிண்ட், தேவைன்னா ஆட் பண்ணலாம். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறது எழுதுங்க ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ இது வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணுது, மெயினாக வந்து அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது மக்களோட. ஒன்று முக்கியமாக அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூனா, இட் ப்ரொடெக்ட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் டைரனி ஆஃப் மெஜாரிட்டி. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின்டைன்ஸ் ஃபெடரல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது, பேசிக் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுது, ஆக்ட்ஸ் அஸ் எ கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் சிக்னிஃபிகன்ஸில் நீங்கள் எழுதலாம். அடுத்தது இதோட லிமிட்டேஷன்ஸ், அதாவது வரம்புகள்லாம் பார்க்கும்போது ரிஸ்க் ஆஃப் ஜுடிஷியல் ஓவர் ரீச். ஓகேவா,
ஸோ ஆக்டிவிசம், ஜுடிஷியல் ஓவரீச், ஸோ அந்த ரிஸ்க் இருக்குது. அடுத்தது கோர்ட்டோட ரிவ்யூ, லீகலிட்டி, நாட் பாலிசி மெரிட்ஸ், டிலே டியூ டு ஜுடிஷியல் பேக்லாக்ஸ். ஸோ இந்த மாதிரியான லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதனால் ஜுடிஷியல் ரிவ்யூவை பேஸ் பண்ணி கேசஸ் வந்துட்டே இருந்தால் என்ன ஆகும், ஜுடிஷியல் பேக்லாக் நிறைய அதிகமாகுன்றாங்க. ஸோ கோர்ட் வந்து கேன் ரிவ்யூ லீகலிட்டி மட்டும்தான் ரிவ்யூ பண்ண முடியும், பாலிசி மெரிட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ண முடியாது. ஓகே, சம்டைம்ஸ் வந்து இது ஜுடிஷியல் ஓவரீச். ஓகேவா? ஸோ ஜுடிஷியல் ஓவரீச்சுங்கிறது என்னங்கிறது பார்க்கணும். ஸோ ஜுடிஷியல் ஓவரீச்னா அவங்களுடைய அந்த பவர் வந்து மேலோங்கி வர மாதிரி இருக்கும், அதுதான் ஓவர் ரீச். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது ரிஸ்க் ஆஃப் ஜுடிஷியல் ஓவரீச்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இதெல்லாம் நீங்கள் லிமிட்டேஷனில் தான். கன்க்ளூஷன் என்ன, ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் எ கார்னர் ஸ்டோன் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி. இந்தியன் டெமோக்ரஸியோட கார்னர் ஸ்டோன்னு சொல்லணும் ஜுடிஷியல் ரிவ்யூவை. என்ஷூரிங் லிமிட்டட் கவர்மெண்ட் அண்ட் கான்ஸ்டியூஷனல் கவர்னன்ஸ். ஓகே, நீதித்துறை மறுபரிசீலனை ஜனநாயகத்தின் அரசியலமைப்பையும் பாதுகாக்கும் அடிப்படை கருவி ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபாரின் பாலிசி. ஸோ இது வந்து நான் நிறைய தடவை பார்ப்பேன் குரூப் ஒன் மெயின்ஸில், இந்த ரிலேட்டடாக ரொம்ப கொஸ்டின் வரலையே அப்படின்னு. இந்த வாட்டி வந்து 2 கொஸ்டின் வந்து இந்த இந்தியாவோட அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் இதுலேருந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸில் இருந்தது தான் கேட்குறாங்க. ஸோ அப்போனா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டாட்டிக்காக படிக்கிறது அதுவும் ஆட் பண்ணணும். பட் அதே நேரத்தில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அனலைஸ் த சைனா ஃபேக்டர். சைனா ஃபேக்டருங்கிறது அது எப்படி வந்து ஒரு ஷேப்பிங் அண்ட் டிட்டர்மினிங் இந்தியா ரிலேஷன்ஷிப் வித் இட்ஸ் நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஓகே, அண்டை நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகளை வடிமை அமைப்பதிலும் தீர்மானிப்பதிலும் சீனா காரணியாக இருக்கும் விதத்தை பகுப்பாய்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சைனா ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா, சைனா ஃபேக்டர் இஸ் எ கீ டிரைவர் ஆஃப் இந்தியாஸ் ரீஜனல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். It represents both a strategic competitor and trigger for India's policy recalibration அப்படிங்கிறதும் இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் என்சர்க்கிள்மெண்ட் பற்றி பார்க்கலாம். அதாவது ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ், சுழல் வளையம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா சைனா, இப்போது சைனா ஃபேக்டர்னால் சைனா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படி அர்த்தம் கிடையாது. சைனா ஃபேக்டரை வச்சு, அதாவது சைனாவோட அந்த எல்லாத்துலேயும் வந்து அவங்களோட அந்த ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் அவர் நெய்பர் கண்ட்ரிஸை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம் தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ சைனா என்ன பண்ணுது, இது சைனா ரீசெண்டாக பண்ணுற இந்த சபர் போட்டு அப்புறம் வந்து இந்த பெல்ட் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம இங்கே எழுதலாம். ஸோ சைனா வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுது. எங்கெங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஹமா பனோட்டா அப்படிங்கிற போர்ட்டை டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க சைனா. அதை பற்றி இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். குவாடாருங்கிறது பாகிஸ்தானில் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. காப்பியூ அப்படிங்கிற போர்ட்டை வந்து மியான்மரில் பண்ணிகிட்ருக்காங்க. இது 3 பேரும் மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனில் சைனாவோட ப்ரெசன்ஸ், நேவல் ப்ரெசன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகுது. ஓகேவா? ஸோ அப்போனா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி அ சேலஞ்ச் டு த இந்தியா. ஓகேவா? ஸோ சைனா பாகிஸ்தான் நெக்ஸஸ். ஓகே, ஸோ அவங்களுக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனை வருதுன்னா, ஸோ இந்த பார்டர் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சைனா பாகிஸ்தானோட இதனால ஸோ இந்தியாவோட சவர்கனிட்டிங்கிறது வயலேட் ஆகுதுங்கிறது பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிப்ளமேட்டிக் பிளாக்கிங்கும் நடக்குது. ஸோ சைனா பிளாக்ஸ் இந்தியாஸ் என்எஸ்டி மெம்பர்ஷிப் அண்ட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் சீட்டையும் இவங்க தான் பிளாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அந்த நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு மெம்பர்ஷிப் இது எல்லாமே சைனா தான் பிளாக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவை பற்றி பாதுகாப்பு அழுத்தம் அதிகரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸ்ட்ராட்டஜிக் என்சர்க்கிள்மெண்ட். அடுத்தது ஜியோ எக்கனாமிக் காம்படிஷனில் பொருளாதார போட்டியில் பார்க்கும்போது சைனா ஃபேக்டரு பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து சைனாவை கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட் நெய்பர்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ சைனா கொண்டு வந்த இந்த இனிஷியேட்டிவில் என்ன பண்ணுறாங்க, இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் நம்மளோட நெய்பர் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க எக்ஸப்ட் பூட்டானை தவிர. ஓகேவா? இதனால என்ன இருக்குது, ரிஸ்க் ஆஃப் டெப்ட் ட்ராப் டிப்ளமசி, எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா. ஓகே, ஸோ ட்ரேடு டாமினன்ஸ், சைனா தான் வந்து என்ன பண்ணுது, ட்ரேடிங் பார்ட்னர் ஃபார் மெனி சவுத் ஏஷியன் நேஷன்ஸ்க்கு ட்ரேடட் பார்ட்னர். டாப்பில் யாரில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சைனா தான். ஓகே, ஹைட்ரோ பாலிட்டிக்ஸ், ஸோ கண்ட்ரோல் ஓவர் பிரம்மபுத்திரா. ஓகே,
யார்லுங் சாங்போன்னுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓகே, இது இந்தியாவின் பொருளாதார மற்றும் நீர் பாதுகாப்பை பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இம்பேக்ட் ஆன் இந்தியாஸ் பாலிசியில் எப்படி இதோட இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நெய்பர்ஹுட் ஃபஸ்ட்டு பாலிசி இருக்குது இல்லையா? ஸோ ஏதாவது அவங்களுக்கு தேவைன்னா நம்ம எய்ட் பண்ணுவோம். ஸோ இதனால் என்ன பண்ணுறோம்? ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சைனா ஃபேக்டரை வச்சு எப்படி வந்து நம்மளோட நெய்பர்ஹுட் கூட ஸ்ட்ராங் இது இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அது நம்மளோட பாலிசிஸில் ரெஃப்ளெக்ட் ஆகும். நெய்பர்ஹுட் ஃபஸ்ட்டு பாலிசின்னு பார்க்கும்போது இன்க்ரீஸ்டு எய்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட் வித் த நெய்பர்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். அடுத்தது ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர் ரோல் பண்ணுறோம். அசிஸ்டன்ட் டூரிங் கிரைசிஸ். இப்போ ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ்லாம் பார்த்தா அசிஸ்டன்ட் தேவைப்பட்டதை அப்போ போய் நம்ம போய் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு சைனாக்கு அகென்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க, ஒரு டைஸ் வந்து உருவாக்குறாங்க, ஒரு குரூப்பை உருவாக்குறாங்க. அது பேர் தான் குவாட். குவாடுங்கிறது யார்? யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா. ஸோ இது வந்து சைனாக்கு அகென்ஸ்டாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதனால் இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகுது. அடுத்தது கனெக்டிவிட்டி ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்ம இது பண்ணுறோம். இந்த சபார் போர்ட்டுங்கிறதா ஈரான் கிட்ட நம்ம பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காகனா வித்தவுட் பாகிஸ்தானோட அக்சஸ் இல்லாமல் டைரெக்டாக ஆப்கானிஸ்தானை அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? சபார் போர்ட்டு, ஐஎம்டி ஹைவேஸ், ரீஜனல் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி கனெக்டிவிட்டி ஆல்டர்னேட்டிவ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவோட சமநிலை மற்றும் மாற்று அமைப்புகளை உருவாக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போனா இல்லை சைனா ஃபேக்டருங்கிறது மேஜர் ரோல் ப்ளே பண்ணிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கரண்ட் சினாரியோன்னு பார்க்கும்போது இதனால் வந்து சம் பார்டர் டென்ஷன் ஈஸிங், அதாவது டெஸ்பேங் டெம்சோக் அக்ரிமெண்ட்னு 2024 போட்டாங்க. ஓகே, இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஹவவர் லாங் டேர்ம் ரிவாலரி கண்டினியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமாக நம்ம ஓரளவுக்கு சமாதானம் ஆகணும் இந்தியா சைனா. ஓகேவா? இருந்தாலும் வந்து ஒரு லாங் டேர்ம் ரிவாலரி இருந்துட்டு தான் இருக்குது. சைனாவோட ப்ரெசன்ஸ் இன் பங்களாதேஷ் அண்ட் மால்தீவ்ஸ் வந்து எல்ஏசி ரிமைன்ஸிய கன்சர்னாகவே இருக்குது இந்தியாவுக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா அனௌன்ஸ்ட் ஆன் 21 அக்டோபர் 2004. ஏன்னா அது இந்த டெஸ்பேங் டெம்சாக் அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இதோட எய்ம் என்ன பார்த்தீங்கன்னா டு ரிசால்வ் 4 years ஸ்டாண்ட் ஆஃப் இன் ஈஸ்டர்ன் லடாக் அலாங் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஓகேவா? இந்த எல்ஏசி இருக்கு இல்லையா, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில். ஸோ இந்த அவ்வளோதான். இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதுகிறோம். பட் வந்து நான் வந்து இங்கே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டெஸ்பேங் டெம்சாக் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, டெப்சாங் டெம்சாக் அக்ரிமெண்ட் 2024 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போட்ட அக்ரிமெண்ட். அதை பற்றி பார்க்கலாம். அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன சொல்லலாம். முதல்ல வந்து ரீஸ்டோரேஷன் ஆஃப் பேட்ரோலிங் ரேட், அதாவது இந்திய படைகள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பழைய ரோந்து புள்ளிகளுக்கு திரும்ப வந்து அனுமதி அளிக்கப்படுகிறது. அடுத்தது டெம்சாக் செக்டர் ஆக்சஸ். இந்த டெம்சாக்ங்கிற இந்த செக்டர் இருக்குல்ல, மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ரோந்து பகுதிகள் வந்து மீட்பு, இதுதான் வந்து டெம்சாக் செக்டர் ஆக்சஸ். மூணாவது கோஆர்டினேட்டட் பேட்ரோலிங். ஓகேவா? கோஆர்டினேட்டட் பேட்ரோலிங்னா போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க பிஃபோர் பேட்ரோல்ஸ். போத் சைடு இன்ஃபார்ம் பிஃபோர் பேட்ரோல்ஸ். ஓகே, அந்த பேட்ரோல் பார்த்தீங்கன்னா 14 to 15 சோல்ஜர்ஸ் தான் இருக்கணும். ஸோ மாதத்துக்கு வந்து 2 தடவை நடக்கும். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் டிஸ்என்கேஜ்மெண்ட். ஸோ பை 30th October 2024 ட்ரூப்ஸ் வித்ட்ரா பண்ணுறாங்க. டெம்பரரி கேம்ப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. படை பின்வாங்கல் மற்றும் தற்காலிக முகாம்களை அகற்றுதல். ஸோ இதுதான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மேப்பை பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ என்னென்னா இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சப்பார் போர்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணுறது எங்கே, ஈரானில். ஓகே, குவாடார் போர்ட்டுங்கிறது பாகிஸ்தானில் சைனா பில்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ரீசன்ட் சினாரியோ என்ன பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இப்போ நடக்கிற இந்த ஜியோபொலிட்டிக்கல் வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ஸ் நடக்குது இல்லையா, அதில் வந்து இப்போ ஈரான் வந்து அவங்களோட இது வந்து மாற்றிருக்காங்க கொஞ்சம் பொசிஷனை. அதாவது சப்பார் ஃபோர்ட் இந்தியா தானே பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே பில்ட் பண்ணுறதுனால பாகிஸ்தானோட ஆக்சஸ் இல்லாமல் டைரெக்டாக அவங்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இதில் இருக்குது பாருங்கள் மேப்பில், டைரெக்டாக ஆப்கானிஸ்தான் வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நடக்கிற இந்த வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்னால வந்து இந்தியா வந்து இந்தியா கிட்டேருந்து வாங்கி அவங்க சைனாக்கு வந்து பில்ட் பண்ண கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஓகே, இதனால் என்ன ஆகும், சைனாவோட டாமினன்ஸ் இன் இந்தியன் ஓஷன் வந்து அகைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான் ஆகும். ஓகேவா? ஸோ கடாருங்கிறது அந்த போர்ட் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பில்ட் பண்ணி கொடுத்தது வந்து யார், சைனா. ஸோ அப்போ சப்பாரும் அவங்களே பண்ணாங்கன்னா
ஓகே, ரோட் அண்ட் பெல்ட் இனிஷியேட்டிவ்க்கும் இது அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அவங்களோட டாமினன்ஸ் இந்த இந்தியன் ஓஷனும் அதிகரிக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபாரின் பாலிசி பற்றி பேசுகிறோம். இங்கே இந்தியாவோட ஃபாரின் பாலிசி பார்க்க 21st சென்ச்சுரியில் is characterized by pragmatic approach that balances its national interest with commitment to global peace and development. ஓகேவா, இப்போது இருக்கிற இந்தியாவோட ஃபாரின் பாலிசி வந்து பிராக்மேட்டிக் அப்ரோச், அதாவது 21ஆம் நூற்றாண்டின் இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கையானது அதன் தேசிய நலன்களை உலகளாவிய அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்புடன் சமநிலைப்படுத்தும் நடைமுறை அணுகுமுறையால் சித்தரிக்கப்படுகிறது. நடைமுறை அணுகுமுறைன்றாங்க, அதை பற்றி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்தியாவோட 21st சென்ச்சுரி ஃபாரின் பாலிசி. ஸோ ஓகே, இந்தியாவோட ஃபாரின் பாலிசி வந்து முதல்ல நான் அலைன்மெண்ட் இருந்தது, ஞாபகம் இருக்கா? ஸோ முதல்ல நம்ம வந்து ஃபாரின் பாலிசி என்னன்னு ஜவஹர்லால் நேரு பீரியடில் நான் அலைன்மெண்ட்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது எப்படி மூவ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, 21st சென்ச்சுரி மல்டி அலைன்மெண்ட்டில் மூவ் ஆகிருக்கு. நான் அலைன்மெண்ட்னா நாங்கள் எதுலேயுமே தலையிட மாட்டோம்னு இருந்தது, இப்போ எல்லாத்துலேயுமே தலையிடுறோங்கிற மாதிரி வந்திருக்கோம். ஓகே, அதே மாதிரி நடைமுறை அணுகுமுறையில் இப்போ அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமி அண்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். இந்தியா தற்போது வந்து விஸ்வபந்து என்ற நோக்குடன் செயல்படுகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது ஸோ சப்ஹெட்டிங் கொடுத்துங்க, ப்ராக்மெட்டிக் ரியலிசம். ஸோ டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன பார்த்து அந்த கொஸ்டினில் இருக்கிறதே வந்து நீங்கள் சப்ஹெட்டிங்காக கொடுத்தேடணும். ஓகேவா, ப்ராக்மெட்டிக் ரியலிசம் நடைமுறை சார்ந்த பலதரப்பு அணுகுமுறை. ஓகேவா, ஸோ அதை பற்றி எழுத போகிறோம். இப்போ என்ன 21st சென்ச்சுரியை பற்றி மட்டும்தான் எழுதணும். ஓகேவா, முதல்ல நான் அலைன்மெண்ட்டில் நம்ம எழுதக்கூடாது. டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து 21st சென்ச்சுரியில் இந்தியாவோட ஃபாரின் பாலிசி பற்றி தான். ஓகே, இங்கே என்ன எழுத போகிறோன்னா, இந்தியா என்கேஜஸ் வித் மல்டிபிள் குளோபல் பவர் சைமல்டேனியஸ்லி. ஒரே நேரத்தில் மல்டிபிள் குளோபல் பவர் வந்து அவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ்டு அலையன்சஸ் இல்லாமல், ஓகேவா, இஷ்யூ பேஸ்டு டிப்ளமேக்ஸி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, பேலன்சிங் பவர்ஸ், ஸ்ட்ராங் டைஸ் வித் த யூஎஸ்ஏ கூட ஸ்ட்ராங் டையில் இருக்காங்க, டெக்னாலஜி அண்ட் டிஃபென்ஸ். அதே மாதிரி கண்டினியூடு ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா கூடயும் இருக்காங்க, எனர்ஜி அண்ட் டிஃபென்ஸ். அதே மாதிரி சைனா ஃபேக்டர்னு பார்க்கும்போது, சைனா ஃபேக்டர் தான் நம்ம முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம், அதை பற்றியும் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, போஸ்ட் கால்வானுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா அடாப்டட் அசர்ட்டிவ் ஸ்டாண்ட்ஸ் ப்ளஸ் குவாட் பார்ட்டிசிபேஷன்ஸ். ஓகேவா, ஸோ சைனா ஃபேக்டர்ன்னு சொல்லுவாங்க இந்த இதுவை, அவங்கள வந்து இது பண்ணுறதுக்காக இங்கே ஒரு கூட்டணி மாதிரி அமைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாரின் பாலிசியில் அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மெயினாக பார்த்திங்கன்னா பவரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் டை வித் யூஎஸ்ஏ, ரஷ்யா கூடயும் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி செல்ஃப் ரிலையன்ஸ் பார்க்கும்போது யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும், இல்லைன்னா வந்து கஷ்டமாக போயிடும். ஓகேவா, ஸோ அதனால் ஆத்ம நிர்பர் பாரத்னு கொண்டு வந்து இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய கொண்டு வந்து பண்ணிகிட்ருக்கோம். எப்படி பார்த்திங்கன்னா டிபெண்டன்சியை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, முக்கியமாக பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில். ஓகே, டிஃபென்ஸில் செய்கிறது வந்து நம்மளே வந்து செஞ்சுக்கிற மாதிரி வந்து ஆத்ம நிர்பர் பாரத்னு வந்து இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ரெண்டாவது சப்ஹெட்டிங் பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் வெஸ் குளோபல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனர்ஜி செக்யூரிட்டி விஷயத்தில் வந்தால் இன்னுமே நம்ம ரஷ்யாவோட ஆயில் இம்போர்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்பைட் குளோபல் ப்ரெஷர் இருந்தாலுமே ஸோ நம்ம வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ரஷ்யன் ஆயில்ஸை. அதே மாதிரி பீஸ் கீப்பிங் ரோல்ஸ். ஓகேவா, லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு த யூஎன் பீஸ் மேக்கிங் மிஷன்லலாம், கீப்பிங் மிஷனில் நம்ம மிலிட்ரிலாம் இன்வால்வ் ஆகிட்டு தான் இருக்குது இன்னும் ஸ்டில். ஸோ அதுலேயுமே நம்ம இன்வால்வ் ஆகிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் ஜியோ பாலிட்டிக்ஸ். அடுத்தது கவுண்டர் டெரரிசம் பார்க்கும்போது கம்ப்ரஹென்சிவ் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் டெரரிசமில் நம்ம இந்தியா வந்து இன்வால்வ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ஓட கண்டினியூட்டி வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.